அபாயகரமான ரசாயனங்களை ஏற்றி சென்ற சரக்கு கப்பல் கேரள கடல் பகுதியில் மூழ்கிய நிலையில் கதிர்வீச்சு, உயிரியல் அபாயங்களை கண்டறியும் அதிநவீன கருவிகளுடன் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படையிலிருந்து 30 வீரர்கள் கொல்லம் மாவட்டத்திற்கு விரைந்து செல்கின்றனர். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். விரிவான தகவல்கள் என்ன பாண்டியராஜன்? கேரள கடற்கரையில் மே 25ஆம் தேதி அன்று லைபீரியாவை சேர்ந்த MSC ELSA 3 என்ற சரக்கு கப்பல் மூழ்கியதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொச்சி கடற்கரையில் இருந்து 38 நாட்டிகள் மைல்கள் தொலைவில் இந்த சரக்கு கப்பல் 26 டிகிரி சாய்வு ஏற்பட்டதால் உள்ளே மூழ்கியதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த கப்பலில் 640 கண்டெய்னர்கள் இருந்ததாகவும் இதில் 13 ஆபத்தான ரசாயனங்கள் மற்றும் 12 கால்சியம் கார்பேட் கொண்ட ரசாயனங்களும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அந்த கடல் பரப்பு முழுவதுமாக மாசு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகி இருப்பதன் காரணமாக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து 30 பேர் கொண்ட குழு அங்கே கொல்லம் நோக்கி விரைந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் கடற்கரை ஓரங்களில் அந்த கண்டெய்னர்கள் மோதக்கூடும் என்பதன் காரணமாக அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கதிர்வீச்சு மற்றும் ரசாயனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை கண்டறியக்கூடிய சேட்டலைட் உதவியுடன் செயல்படக்கூடிய ஸ்மார்ட் என்கின்ற வாகனத்துடன் அரக்கோணத்தில் இருந்து 30 பேர் கொண்ட குழு புறப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வாகனத்துல ரசாயனம், கதிர்வீச்சு, உயிரியல் அபாயங்கள் ஏற்படும் பட்சத்துல பிரத்யேக தொழில்நுட்பம் கொண்ட இந்த வாகனத்தில் இருந்து கண்காணிக்க முடியும் எனவும் சொல்லப்படுகிறது. மேலும் சேட்டலைட் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இதனால் பேரிடர் அபாயங்களை இந்த வாகனத்தின் மூலம் கண்காணிக்க முடியும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சிறப்பு பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய 30 பேர் கொண்ட மீட்பு படையினர் தற்போது கொல்லம் விரைந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது கொச்சி கடற்பரப்பில் கிட்டத்தட்ட 3000 லிட்டருக்கு மேலான டீசல் மற்றும் அந்த பர்பனாஸ் எண்ணெய் என்று சொல்லக்கூடிய அவையெல்லாம் பறந்திருக்கக்கூடிய தகவல் இருக்கக்கூடிய நிலையில அவற்றிலிருந்து மாசு அபாயங்களிலிருந்து காப்பதற்காக தற்போது கொல்லம் நோக்கி தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அஸ்மார்ட் வாகனத்தில் புறப்பட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.